சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எவ்வளோ நேரம் ஆச்சு, இவரோட ஜிம் பார்ட்னர் இன்னும் வரல. யூஸ்வலாக கார்டியோலாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் பண்ணோம். நான் வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருக்கேன், ஜிம் பார்ட்னர் இன்னும் வரல. அதனால தான் இப்போது வந்து வேறு வழி இல்லாமல் கார்டியோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தாங்க ஜிம் பார்ட்னர்லாம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நம்மளா போய் தனியாக ஒர்க் அவுட் பண்ண தான் நிம்மதியாக இருக்கும். ஐயோ லேட் ஆயிடுச்சே, ஒருத்தி கொலகாண்டில் இருப்பா. பயம் தெரியாம இருக்க, கண்ணாடி போட்டு மறைப்போம். சாரி தெய்வமே, மன்னிச்சிடு, வந்துட்டேன்ல. என்ன டைம் ஆகுது? நல்ல டைம் வேணா இருக்கு. சரி ஓகே வா போவோம். எல்லாம் மன்னிச்சிடு வா. ஹலோ அதன் சினிமா வியூவர்ஸ், நான் தான் உங்க விஜய் அஃப்ரீனா. இன்னைக்கு ஒரு புது செக்மெண்ட்ல இருக்கும், ஃபிட் வித் வர்ஷினி. எஸ், நம்ம பிக் பாஸ் வர்ஷினி வந்து என் கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய செக்மெண்ட்டை வந்து கலகலன் பண்றதுக்கும் அண்ட் அவங்க எப்படி ஃபிட்டா இருக்காங்க அண்ட் அவங்க மூலயமா நம்மளாம் எப்படி டிப்ஸ் கேட்டு ஃபிட் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் ஃபுல்லா பார்ப்போம். ஹாய் வர்ஷினி, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இவங்க இந்த வாங்க போகன்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. பட் ஒரு இன்டர்வியூன்றனால நம்ம அப்படி போயிடலாம். ஐயோ, நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் இல்லையா, நம்ம நடிச்சுதான் நடிக்க ஆரம்பி. ஓகே, சோ இன்னைக்கு செக்மெண்ட்கான வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஃபிட்னஸ் வந்து எல்லாருமே எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ சில பேர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர், இல்லைன்னா வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு, இல்லை நான் ஃபிட் ஆயிட்டு 4 பேரை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு கொள்கைகள் ஆம்பளைங்க பண்றது, பொம்பளைங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம். ஓகே, ஸோ நீங்க பிக் பாஸ் வர்ஷினி எதுக்காக ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் எப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நான் வந்து ஒரு 5-6 இயர்ஸா, ஐ திங்க் 8 இயர்ஸா ஜிம்னா என்னன்னு தெரியும். பட் ஒரு 5-6 இயர்ஸா ஒரு கன்சிஸ்டண்டா பண்றேன்னா, ஆமா ஒரு 5 to 6 இயர்ஸ். அதாவது ட்ரெயினர் வச்சு ப்ராப்பரா டயட்டு, ஒர்க் அவுட் சார்ட்லாம் போட்டு ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் மேக்ஸ் வர்ஷினி டு கெட் இன் டு த ஃபிட்னஸ்? ஸோ குண்டா இருந்தேன் முன்னாடி, ஒரு ஆர்டிஸ்ட்ன்றனால சுத்தமாக கான்ஃபிடென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஐ வாண்டட் டு கெட், முதல்ல உள்ளே ஆகணும் ஒன்று மாதிரி அப்படின்றது தான் வந்து யோசித்தேன். பட் போக போக அதையும் தாண்டி அது மென்டலாக வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஹேபிட்டாக அது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட லைஃபே வந்து லைஃப் சேஞ்சிங் விஷயம்னு சொல்லலாம். ஜிம்ன்றது டிசிப்ளின் என்னன்னு கற்றுக் கொடுத்துச்சு நிறைய அந்த மாதிரி. தட்ஸ் நைஸ். ஸோ இப்போ ஆனால் நீங்கள் வந்து ஸோ குண்டா இருந்து ஒல்லி ஆகுறேன் அப்படின்றதுனால தான். ஸோ நீங்கள் குண்டா இருக்கும் போது நிறைய பேர் பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்களா? ஆமாம், பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? பிகாஸ் நம்மள நிறைய வியூவர்ஸ் வந்து பண்ணணும், ஜிம் போகணும்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் சேருவாங்க, போவாங்க, ஆனால் திரும்பி போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ பாடி ஷேமிங்ன்ற ஒரு விஷயம் வந்து ஜென்ரலைஸ்டாகவே பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி இருக்கு. ஸோ நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அண்ட் எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஜிம் ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரியான அப்டிகல்ஸ் எல்லாம் வந்துச்சு? ஸோ எல்லாருமே வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கேன்சர் மாதிரி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1 என்னன்னா ஃபுல் கவர் ட்ரெஸ்ஸாக வருவோம். நம்மளுக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இருக்காது ஜிம் பக்கம். அப்போதான் ஸ்டார்ட் அவுட் பண்ணுறதுனால எப்படி நம்ம கான்ஃபிடென்ஸே இல்லை. நல்லா இருப்பாங்க பசங்க எல்லா பொண்ணுங்கெல்லாம். நம்ம போயிட்டு குண்டா நடுவில் நின்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்ல. நிறைய வியூவர்ஸ் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் கவர்ட். ஸ்டெப் 2 வந்து ரிசல்ட் வரவுடனே ஸ்லோவாக வந்து ஸ்லீவ்லெஸ்ல தான் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் போக போக வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு கிளாமரா, ஏன்னா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து மற்றவங்களுக்காக போடுறது கிடையாது. நம்ம அந்த ட்ரெஸ் போடும்போது நம்மளுக்கே நம்மளோட மசில்ஸோ நம்மளோட டிஃப்ரென்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ ட்ரெஸ்ஸிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆக்சுவலா அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராகவே இருந்திருக்கு. யாருக்கு மோட்டிவேஷன்? எனக்குங்க. நான் கூட ஜிம்ல வரவங்களுக்கு மோட்டிவேஷன் தான் நினைச்சேன். அது எப்படியோ சொல்லலாம், அது அவங்களுக்கு. பட் எனக்கு வந்து மோட்டிவேஷன் புது ட்ரெஸ் வாங்கினா ஜிம் எப்படிங்க கன்சிஸ்டண்டா ஜிம் போறீங்க நிறைய பேர் கேட்பாங்க. புது ட்ரெஸ் வாங்குங்க, உங்களுக்கா தானா வந்து அது போடணுன்றதுக்காகவே நீங்க போவீங்க. அப்படி ஆரம்பிச்சதுதான். அப்புறம் ஸ்லோவா ரிசல்ட் வர வர அது கன்சிஸ்டன்சியா அப்படியே பண்ணிட்டு அந்த ரிசல்ட் தான் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ரிசல்ட் வருது ஓகே அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு வைங்களேன். நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கா பண்ண பண்ண அது ஒரு ஹேபிட்டா கிரியேட் ஆயிடும். எனக்கு ஜிம்மே போக தோணலைனாலும் ஆட்டோமேட்டிக்கா பேக் எடுத்துட்டு கிளம்பிடுங்க. ஸோ பிக் பாஸ் டைம்ல வந்து ஜிம் அங்கெல்லாம் கிடையாது. ஸோ எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? பிகாஸ் நீங்க வந்து உங்களோட ரொட்டீன்ல வந்து காலையில எழுந்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஷூட் இருந்தா போயிட்டு நெக்ஸ்ட் நாங்க உங்களை அதிகமான டைம்ல பாக்குற இடமே வந்து ஜிம். ஆமா, நேயர்களுக்கும் தெரியும். ஸோ உங்களோட வீடியோஸ் நிறைய வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பிக் பாஸ் டைம்ல வந்து ஜிம் உங்களுக்கு இருந்திருக்காது, ஒர்க் அவுட் பண்றீங்களான்னு தெரியாது. ஸோ ஹவு டிட் யூ ஓவர் கம் தட்? ஆக்சுவலா ஒர்க் அவுட் அங்கே பண்ணலாம், ஃப்ரீ பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாள் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணோன்னே தோணலை. எனக்கு ஜிம் தான், ஒர்க் அவுட் பிடிக்காது, எனக்கு ஜிம்ல இருக்கிறது பிடிக்கும். ஸோ ஒர்க் அவுட் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் என்னால் நான் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஜிம்முக்கு போயிட்டு அந்த என்வாயர்மெண்ட்ல ஒரு நாள் செல்ஃபி எடுத்துட்டு அப்புறம் நம்ம மெஷின்ஸு அந்த என்வாயர்மெண்ட் எனக்கு வந்து ரொம்பவே முக்கியம். என்வாயர்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் எங்கே போனாலுமே ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் சூஸ் பண்ற ஜிம்ஸுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ ஜிம்ல தான் எனக்கு கரெக்டா வந்து ஒர்க் அவுட் பண்ண தோணும். ஏன்னா அந்த மெஷின்ஸ் நம்ம அப்படி டியூன் ஆயிட்டோம். மெஷின்ஸ் டம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சு வெறுமை ஃப்ரீயா பாடி வெயிட் ஒர்க் அவுட்ல ரொம்ப கஷ்டப்படுவேன். லாக்டவுன்ல நான் படாத கஷ்டம் இல்லை. சோ எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் மாதிரி வர்ஷினியோட நிம்மதி வந்து ஜிம் வேணும், ஜிம் வேணும், அந்த ஜிம்ல எனக்கு ஒரு இடம் வேணும். சூப்பர் வர்ஷினி. சோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து மாசம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா ஒரு மந்தோட ஸ்டார்ட் ஆஃப் த வீக்னா ஜிம் ஜாயின் பண்ணிடுவாங்க. இல்ல வருஷம் நியூ இயர் வந்து அது ஒரு சந்தை மாதிரி ஆயிரும் ஜிம் எல்லாம். கரெக்டா? சோ ஆனா நீங்க வந்து உங்களோட பாடி ஷேமிங்ல இருந்து தாண்டி வந்து நான் குண்டா இருந்தேன் பட் எல்லாரும் என்ன கலாய்ச்சாங்க, இப்ப நான் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராகவும் நீங்க இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க. ஸோ வர்ஷினி, இப்போ ஃபிட்னஸை விடுங்க, ஓகே, டயட்க்கு வருவோம். ஸோ ஜென்ரலா நம்ம ஊர் ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து புரோட்டீன் கேக்குற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? ஃபிட்னஸும் டயட்டும் சேர்ந்தது தானே வர்ஷினி? கரெக்ட். அப்போ நம்ம ஊர்ல வந்து புரோட்டீன்ஸ் வந்து நம்மளுடைய நார்மல் ஃபுட்ல இருந்து கிடைக்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ ஆனா நம்ம ஜிம்முக்கு வந்து அந்த டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்க எந்த சோர்ஸ் மூலியமா புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறீங்க? ஸோ நான் வந்து மெயினா சிக்கன் தான் என்னோட பேஸ் இருக்கிறதுலே. அதுவும் சிக்கன் பிரெஸ்ட் லீன் புரோட்டீன் சொல்லுவாங்க. ஸோ சிக்கன் பிரெஸ்ட் தான் இருக்கிறதுலே எனக்கு பிடிச்ச அண்ட் ஃபீஸபிளா இருக்கிற ஒரு புரோட்டீன் சோர்ஸ். எனக்கு எக் அவ்வளவா பிடிக்காது. ஸோ நான் சிக்கன் ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி சிக்கனு ஹீட்டு அப்படிலாம் கிடையாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும், எல்லாமே ஒரு லைஃப் ஸ்டைல் தானே. சும்மா நீங்க சிக்கன் மட்டும் எடுத்துட்டு ஹீட்டு சாக்கு சொல்லணும்னா 1000 சாக்கு சொல்லலாம். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் தான் என்னோட ஃபேவரட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் நிறைய தண்ணி குடிங்க, முக்கியமா நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ வர்ஷினி வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா இன்டு சிக்கன் கைண்ட் ஆஃப் பர்சன். நான் வெஜிடேரியனா இருக்கிற டைம்ல அது ரொம்ப ரேரு. ஆனா இப்போ ஒரு மாசமா வெஜிடேரியன் சொல்லி கிளம்பியிருக்கேன். ஓ, இந்த மந்த் வீகன் மாதிரியா? ஒன் மந்த் வீகன்? வீகன் கிடையாது, வெஜிடேரியன். ஏன்னா என்னால நான்வெஜ் இல்லாம இருக்க முடியாது. சோ நானே வந்து நிறைய இடத்துல என்னை சேலஞ்ச் பண்ணிப்பேன், நம்மளால பண்ண முடியாத விஷயத்த பண்ணணும். ஸோ நான்வெஜ் நம்மளால இருக்க முடியாது, ஒரு மாசம் இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா இதெல்லாம் யாரும் இந்த சாமிக்காக அது என்ன புரட்டாசி அப்படிலாம் கிடையாது.
எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன் அந்த மாதிரி. அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆமா நீங்க வந்து ஃபுல்லா சிக்கன்லேயே போடுறீங்க கரெக்டா. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் இதை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் இப்போ உள்ள ஜிம் போற பாய்ஸ் உங்களோட நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஜிம்மு போவோம், ப்ரோட்டீன் பவுடர் வாங்க காசு இருக்காதுங்க அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி அக்கா ப்ரோட்டீன் பவுடர் வாங்கிட்டாங்க அக்கா, அதே எனக்கே இங்க வழி இல்லாம இருக்கு, நீ என்னடா என்ன கேக்குறன்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் ப்ரோட்டீன் பவுடர் ஆப்வியஸ்லி இட் இஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு வேற என்ன மாதிரியான டிப்ஸ்? ப்ரோட்டீன் வந்துட்டு பவுடர் எடுக்கணும்ன்றது நெசசரி கிடையாது. நீங்க அதை ஃபுட்லயே எடுத்துக்கிற மாதிரி இருந்தா ப்ரோட்டீன் பவுடர் தேவையே இல்லை. நான்லாம் ஒரு 2 மாசத்துக்கு ப்ரோட்டீன் பவுடர் எடுக்காமே வந்து ரிசல்ட் வந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா அந்த ஷேக்ல பிடிக்காது. ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணுவேன். சிக்கன், ஹோல் சிக்கன் அந்த மாதிரிலாம் எடுப்பேன். ஸோ எல்லா மீல்லையுமே ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. வே ப்ரோட்டீன் ஈஸியர், ஏன்னா ஒரே ஸ்கூப்ல 25 கிராம் ப்ரோட்டீன் வருது. பட் வெஜிடேரியன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஏன்னா வெஜிடேரியன்ல இருந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எடுக்கலாம், பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிடணும். ஸோ நான் வெஜ்ஜா இருக்கும்போது சோயா சங்க்ஸ், ஹை இன் ஃபைபர், வெரி ஹை சட்டைட்டி. சட்டைட்டினா ரொம்ப நேரத்துக்கு வந்து பசிக்காது, நம்ம கிரேவிங்ஸ் வருதுல அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ரொம்ப சீக்கிரம் பசிக்காது. ஸோ சோயா சங்க்ஸ் அது ரொம்ப கேவலமா இருக்கும் சாப்பிட, பட் ஹைலி ரெக்கமெண்டட் வெஜிடேரியன்ஸ்க்கு. இப்போ வந்து லோ ஃபேட் பன்னீர்லாம் வந்துருச்சு. ஸோ பன்னீர் எடுக்கிறதுலாம் ஃபேட் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ லோ ஃபேட் பன்னீர் வந்ததுனால அந்த ஆப்ஷன்ல தான் இப்போ நான் ஸ்டிக் பண்றேன். சூப்பர். ஸோ வர்ஷினிக்கு ஃபிட்னஸ் ரோல் மாடல்னா யார்? நிறைய பேர் ஆக்சுவலா இந்த ஃபாரின்ல இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ ஸ்டார்டிங்ல இவங்கள மாதிரி ஆயிடலாம், இவங்க நல்லா இருக்காங்களே இவங்கள சூஸ் பண்ணி இவங்கள மாதிரி ஃபாலோ, அப்படி ஒருத்தர்லாம் சூஸ் பண்றது கிடையாது. ஒவ்வொரு இது நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி, ஒவ்வொரு இதுல பார்த்து 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 மோட்டிவேட் ஆயிக்கிறது தான். ஸோ நிறைய பேர் ரோல் மாடல்ஸா இருக்காங்க. நிறைய பேர் ரோல் மாடல் சொல்லலாம், அவங்கள பார்த்தா நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும், என்னமா வச்சிருக்காங்க உடம்புல அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இப்போ ஜென்ரலா வந்து ஒரு விமன் ஜிம்முக்கு போறதும் ஒரு மென் ஜிம் போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா பொண்ணு ஒரு ஜிம்முக்கு கிளம்பி போகும்போது there is a myth around them. ஜிம்முக்கு போறியா, எங்க எப்படி போற, எதுல போற, என்ன ட்ரெஸ் போட்டு போவ, அங்க பசங்க இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஆப்வியஸா வியூவர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களே நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க. அம்மாட்ட வந்து நான் ஜிம் போறேன் சொன்னா, நீ எல்லாம் எதுக்கடி ஜிம்முக்கு போற, வீட்டுல உட்காரு, கல்யாணம் பண்ணி வைப்போம், அப்புறம் மாப்பிள்ளை கூட சேர்ந்து போ, இந்த மாதிரி மித்ஸ் எல்லாம் வரும். ஆமா ஆமா, நிறைய பேர் ஆக்சுவலா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, என் வீட்டுல ஜிம்முக்கு விட மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஜிம்முக்கு அலோவ் பண்ணலையா, அதுக்கெல்லாம் பர்மிஷன் வேறையா? நம்ம ஊருக்கு போறதுனாலுமே பெர்மிஷன் கேட்காம தான் போவோம். பட் நிறைய பேர் அப்படி நேரோ மைண்டடா இருக்காங்க, ஜிம்முக்கு போனா இது புரோட்டீன் பவுடர்னா ட்ரக்ன்ற அளவுக்கு நினைச்சிருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஜிம்முக்கு உங்களால ஜிம் விடலைன்னா நீங்க வீட்டுல கூட ஆக்சுவலி ஒர்க் அவுட் பண்ணலாம். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஜிம், அதனால நான் வந்து ஜிம் 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 ஜிம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மித் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜிம் போறதுனால மாஸ்குலின் ஆயிரும், ஆம்பளை மாதிரி ஆயிருவேன், அப்புறம் பொண்ணு அப்படிதான். இவளே ஒரு வாட்டிங்க, இவளே அப்படிதான் எனக்கு மாஸ்குலினா ஆயிரும், அதனாலதான் நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்த ஆளுதான். நான் சொன்னேன் அப்படிலாம் ஆகாது, நம்ம பாடி வந்து நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன்ல தான் மெயினா ஒர்க் ஆகுது, மென்னுக்கு டெஸ்டோஸ்டெரான், அதனால அவங்களால அப்படி இருக்க முடியும். நம்மளாலாம் வந்து மேபி ஊசி கீசி குத்தினா அந்த மாதிரி ஆகலாம், அப்படிலாம் ஜாக்டாலாம் ஆகாது. நீங்க வந்து இப்ப எனக்கெல்லாம் ப்ராட் ஃப்ரேம்ன்றனால ஃபேட் மசில் ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் ப்ராடா தெரியும், அது வந்து நீங்க மாஸ்குலின் நினைச்சுக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. நானுமே வந்து கட் பண்ணி இன்னும் நல்லா டயட்ல இருந்து ஸ்லிம் ஆனா நல்ல ஒரு டோனிங்கா தான். பிகாஸ் என்னன்னா வியூவர்ஸும் சரி இல்லை, எனக்குமே செல்ஃபாவே சொல்றேன், எனக்குமே இந்த ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஜிம் போறதுனால வந்து திடீர்னு வந்து ஒரு மேன்லினஸா ஒரு மாஸ்குலினா இருக்கும்போது என்ன இது ஆம்பளையா பொம்பளையா இது டே கையிடுறான்ற மாதிரி ஆயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கு. பட் நவ் வர்ஷினி ஹஸ் டோல்ட், அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனாலதான் சொல்றது கெட் ஃபிட் வித் வர்ஷினி. நாளையில இருந்து வர்ஷினி கூட நான் ஜிம்முக்கு வரலான்னு இருக்கேன். டைமுக்கு வரணும், டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாரி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், இந்த ரோல் மாடல் வந்து நம்ம கண்ட்ரியில யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ஸ்லயும் சரி, நீங்க வந்து இன்டர்வியூ கொடுத்த எபிசோட்ஸ்ல வந்து சொல்லியிருக்கீங்க, ஆமா எனக்கு வந்து இந்த ஃபாரின்ல இருக்கிற விமன் பாடி பில்டர்ஸ் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்.
why did you criticize like that? ஏன் இங்க இந்தியால வந்து இல்லையா விமன் பாடி பில்டர்ஸ் கிடையாதா, இல்ல ஏன் அவங்க பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா, எப்படி? அப்படின்ட்டு இல்லை, இங்க இருக்கிறவங்களும் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இப்போ நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு ஃபாரின் போறாங்கல்ல, அந்த மாதிரிதான் அங்க வந்து இன்னும் பெட்டரா இருக்கு. அவங்களோட ஜெனடிக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அளவு மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஜெனடிக்ஸ், அதுவும் லைக் பிரசிலியன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அவங்க ஜெனடிக்ஸ். ஸோ அதை பார்த்து பார்த்து ஆப்வியஸ்லி நம்மள அந்த மாதிரி ஆக முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா, இப்படி வச்சாதான் கொஞ்சமாவது அதுல பாதியாச்சும் வரும், அந்த மாதிரி ஒரு இதுதான். இங்க இருக்கிறவங்கள நான் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் இங்க இருக்கிற குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்காது. நம்ம ஜெனட்டிக்ஸா இல்ல என்னன்றது தெரியல. பட் இங்க இருக்கிறவங்களும் சூப்பரான ஜெனட்டிக்ஸோட சூப்பரா இருக்கிற ஜெனட்டிக்ஸ் வச்சு பெஸ்டா பாடி பில்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கல்ச்சர், நம்ம ஜிம் கல்ச்சர் அப்படின்னு உள்ள வரும்போது உங்களுக்கு சில விஷயம்லாம் பிடிக்காது. இதெல்லாம் சம்டைம்ஸ் ஸ்வெட் ஆயிருப்பாங்க ஒருத்தவங்க. ஸோ என்ன மாதிரியான அந்த இரிட்டேட்டிங் ஜிம் கல்ச்சர்? ஜிம்முக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ ஜிம்ல யூஸ் பண்ற ஷோ வந்துட்டு வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. இது பேசிக் ரூல். நிறைய பேர் இது ஃபாலோ கூட பண்ண மாட்டாங்க. நான் என்னைக்குமே ஜிம் ஷூஸ் ஜிம்முக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வெளியில நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை. அதுக்கு வேற டிஃப்ரெண்ட் ஷூஸ் இருக்கும். அப்படி நீங்க யூஸ் பண்ற மாதிரி இல்லை, எனக்கு வேற ஷூ வாங்க காசு இல்லை, இதுதான் பண்ண முடியும்னாலும் அட்லீஸ்ட் கிளீன் பண்ணி டெய்லி வந்து இது பண்ணுங்க. அண்ட் அதுதான் நிறைய ஜிம் ரொம்ப அன்ஹைஜீனிக்கா இருக்கும். லைக் ரொம்ப ஸ்வெட் பண்ணி அவங்க தொடக்க கூட மாட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒரு டவல் வச்சிருந்தா பெட்டர். அண்ட் நிறைய ஜிம்ஸ்ல அந்த ஸ்ப்ரே பண்ணி அவங்களே வந்து இன் பிட்வீன் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதான் இந்த ஸ்வெட்டியா ஜிம்ல தான் அதிகமா ஆக்சுவலா பாக்டீரியா, கோவிட்ல ஜிம் இதனாலே வந்து ரொம்ப பயந்தது வந்து இந்த மாதிரி ஈஸியா ஸ்ப்ரெட் ஆஃப் பாக்டீரியா அதெல்லாம் இருக்கும். ரொம்ப ஆக்சுவலா இருக்கல டர்ட்டியஸ்ட் பிளேஸ் ஜிம் தான். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க மெஷின், ஸ்வெட் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுல நம்ம வந்துட்டு பார்த்து இருந்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ஜிம்மோடைய க்ளோத்திங் கல்ச்சர். ஸோ நீங்க வந்து இந்த முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சொன்னீங்க, நான் வந்து குண்டா இருக்கும் போது ஃபுல்லி ரேப்டா வந்தேன். ஸோ ஓகே, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லேக்னால நீங்க வந்து ஃபுல்லி ரேப்டு வந்திருக்கீங்க. போக போக வந்து ஃபிட்னஸ் ஆக ஆக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னைய வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்றது. ஸோ இது நம்மளோட இந்தியன் கல்ச்சர் பிரகாரம் இட் இஸ் அக்செப்டபிள் ஆர் ஜஸ்ட் பிகாஸ் தட் யூஆர் ஃபிட் இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை ஃபிட்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா ஜிம்முக்கு வந்தா வந்து நீங்களே பார்த்து சிரிப்பீங்களா, இல்லை யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி? இல்ல அப்படின்ட்டு கிடையாது. நான் வந்து இப்போ க்ளோத்திங்ன்றது ஒரு இண்டிவிஜுவலோட இதுதானே. நம்ம அதுல எதுவும் கமெண்ட் பண்ற நம்ம யாரும் கிடையாது. எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்காது. ஸோ நான் இப்போ குண்டா இருக்கும்போது ரொம்பவே ஆக்சுவலி அப்ரிஷியேட் பண்ணுவேன் தோஸ் ஆர் லைக் ரொம்ப வந்து குண்டா இருக்கிறவங்க நல்ல எக்ஸ்போசிங்கா அவங்க ட்ரெஸ் போடுறாங்கன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் நான் பாராட்டுவேன். அது நான் வந்து டீஸோ எதுவோ அவங்களை கலாய்க்கிறதோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவங்க இஷ்டம், அது நம்ம யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் அவ்வளோ கான்ஃபிடென்ஸா ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அது பெரிய விஷயம். எனக்கு இல்லையே அந்த கான்ஃபிடென்ஸ்ன்ற மாதிரி தான் தோணும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. சூப்பர். ஆல்ரெடி கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். கரெக்ட். ஸோ எவ்வளோ கிரிட்டிசைஸ் ஆன ஒரு கொஸ்டின் வந்து நான் உள்ள வச்சாலுமே வந்து வர்ஷினி அப்படி இதுவா தட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் கேட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ்வலா வந்து யூனிசெக்ஸ் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு சூப்பரான அப்படி ஒரு பாடி பில்டரான ஒரு பையன் வரான்னு வச்சுக்கோங்க, அப்படி ஷர்ட் எல்லாம் அப்படி கலட்டிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியதான். கொஸ்டின் கேட்டு முடிக்கவே இல்லை நான் இன்னும். இப்படி நேர்மையா இருக்கிறனாலதான் வர்ஷினியை சீக்கிரம் பிக் பாஸ்ல இருந்து வெளில அமிச்சிட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸா நீங்க வந்து பாப்பீங்க, லைக் பார்த்துட்டு அட்மையர் ஆயிடுவீங்க. கரெக்டா? ஸோ அப்ப ஜிம் கிரஷஸ் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா ஆமா, நிறைய. ஆக்சுவலா ஜிம் கிரஷ் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ ஆனா அவங்க வரலன்னா அது ரொம்ப டிமோட்டிவேஷனாவும் இருக்கும். சோ ஜிம் கிரஷ் வைக்கிறது நல்ல விஷயம் தான். நல்ல மோட்டிவேஷனா போலாம்ல. நான் என்ன சொல்றேன், இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல உங்க பேரண்ட்ஸோட உட்காந்து பார்த்து பாருங்க, ஜிம்முக்கு அனுப்புங்கன்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் வரும்போது மட்டும் உங்க அம்மாவை தண்ணி எடுக்க அமைச்சிருங்க. இப்படி இந்த ஜிம் கிரஷ் வைக்கணும்னு சொல்லி கேட்ட உடனே சிதறிடுவாங்க உங்க பேரண்ட்ஸ். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ வர்ஷினி, இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஜிம் வந்து மென்டல் ஃபிட்னஸ்க்கா பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கா? ரெண்டுமே. பிசிக்கல் வந்து பிசிக்கல் இருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. அதை தாண்டி மெயினாவே வந்து மென்டல். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டிசிப்ளின் பில்ட் பண்ணி கொடுத்துச்சு, கன்சிஸ்டன்சி தான் என்னன்னு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ நிறைய அந்த மாதிரி
விஷயங்கள் வந்து நம்ம ஜிம்கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஸோ ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயம் தான், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அண்ட் இந்த ஜிம்முக்கு வரதுனால நான் பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்வீங்க? நான் பிசிக்கல் ஆக்சுவலி லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. நம்ம யங்கா காட்டும், நம்மளோட போன் ஹெல்த்து, நம்மளோட மசிலோட இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஜிம்னாலே ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே இல்லை. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டெய்லி எழுந்து போகணுமேன்றது மட்டும்தான் இருக்குமே தாண்டி ஜிம் வந்து ஒரு சூப்பரான மேட்டர் அது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஜிம்முன்னு இல்லை, இனியும் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜிம் நான் ஏன் அட்வொகேட் பண்ணுறேன்னா எனக்கு அது பர்சனலாக பிடிக்கும். அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். என்னதான் நீங்கள் ரன்னிங் இது மற்றதெல்லாம் பண்ணால் கூட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் உங்களை வந்து உங்களுக்கு போன் ஹெல்த் மசில் ஹெல்த்லாம் லாங் டேர்மில் வந்து நல்லா வச்சுக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுங்கள், கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி. டோனிங் ஷேப் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அஸ் அ கேர்ளா நான் இன்னைக்கு வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்? ஜிம்முக்கு வரணும், ஃபீஸ் கட்டி ஜிம்முக்கு வரணும், ஃபீஸ் கட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா முக்கியமான விஷயம் வந்துட்டு டிப் என்னன்னா ஜஸ்ட் ஷோ அப். நீங்க வந்தா மட்டும் போதும். அந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்கீங்க, அதுவே வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கு. ஜிம்முக்கு வரமாட்டாங்க, அவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டு ஒரு நாள் 2 நாள் போறாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஹவ் ஐ எம் ஃபீலிங் அதெல்லாம் தாண்டி வந்துருங்க. உங்களுக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண தோணலனாலும் பாதி பண்ணிக்கலாம், இல்ல ஒரு செட் கம்மியா பண்ணிக்கலாம். பட் வாங்க, அதுதான் வந்து டிசிப்ளினே பில்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஷோ அப், அதுதான் மெயின். ஜிம்முக்கு கிளம்பி எப்படியாவது வந்துருங்க, எப்படியாவது வந்து. நீங்க ஜிம்முக்கு வரும்போது லைக் சப்போஸ் நீங்க நிறைய ஜிம் போயிருப்பீங்க. ஸோ போயிருக்கும் போது வந்து யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்களா ஜிம்ல? இல்ல உங்களை மீறி யாருமே கிடையாது, நான் தான் இந்த ஜிம்ல குயின் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? அப்படிலாம் நினைச்சது இல்ல, பொறாமலாம் பட மாட்டேன். ஒருத்தவங்க நான் சூப்பரா பண்ணிருக்காங்களே, நல்லா இருக்கே இவங்க பாடி, அந்த மாதிரி யோசிச்சிருக்கேனே தவிர பொறாமலாம் இல்ல. ஒவ்வொரு பாடி வந்து ஒவ்வொரு மாதிரி இல்ல, 5 விரலும் ஒன்னா இல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிக்னஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து லெக்ஸ் நல்லா இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு அப்பர் பாடி நல்லா இருக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ பொறாமலாம் கிடையாது, நம்மளுக்கு என்ன இருக்கோ நம்ம அதுல பெஸ்டா பண்ணோம். சூப்பர். ஸோ ஆனால் நல்ல ஒரு மோட்டிவேஷனா பேசுறீங்க. உங்களோட இந்த எபிசோட் பார்த்து நிறைய பேர் ஜிம் ஜாயின் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா என் புண்ணியத்துல ஜாயின் பண்ணா ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பிளாங்க். யார் முதல்ல பிளாங்க் ஆறாங்களோ கீழே விழுந்து நான் தான் பிளாங்க் ஆவேன்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணுவோம். ஆனிமா ரொம்ப நல்லா. கெட் செட் கோ. ஸோ ஹர்ஷினி சொல்லுங்க, உங்களுக்கு ஷாப்பிங் பிடிக்குமா இல்ல ஷூட்டிங் போறது பிடிக்குமா? ஷூட்டிங் போறதாங்க பிடிக்கும், அப்பதாங்க ஷாப்பிங் பண்ண முடியும்.